அப்படியே தம்பி 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 இந்த சைடு நீங்க வீடியோ கவர் நீங்க உள்ள போய்க்கணும் கொஞ்சம் சரி இல்லை பிடிச்சி இப்படி இந்த பக்கம் வைங்க வேற ஒன்று வரைங்க சரி டைம் கொடுக்க முடியாது அது வரைக்கும் பண்ணி சரிங்க போதும் போதும் சூடம் வச்சீங்கன்னா தான் நிக்கி சரி கும்பிடுங்க அப்படியே நில்லுங்க சேர்த்து எடுத்து மொத்தமா சேர்த்து காத்துக்கு தீவனிக்காது அப்பா 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 நமது ஐயா ராமசாமி போன்றவர்களுக்கு மரியாதை செய்யும் நேரம். நமது ஐயா கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கலைஞர்களை உருவாக்கியவர். அவர் எப்பொழுதும் நன்றாக இருக்குமாறு அந்த முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் அதிகமான கலைஞர்களை ஐயா உருவாக்க வேண்டும் செய்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர் கோல்டு நிறுவன தலைவர் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆர் கோல்டு நிறுவன தலைவர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிப்பு செய்த அவர்களுக்கு நன்றி. முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு நிமிடங்கள் மட்டும் நமது ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பெரியவர்கள் சார்பாகவும் முன்னாள் தலைமை ஆசிரியர் ரங்கசாமி ஐயா அவர்கள் வரவேற்புரையாற்றுவார். பேரன்பிற்கும் ஒரு மதிப்பிற்குரிய கலைஞர் பெருமக்களை, இந்த கிராமத்தினுடைய பொதுமக்களை, வருகை புரிந்திருக்கக்கூடிய அருகில் உள்ள கிராமத்தினுடைய பொதுமக்களை, கண்டு மகிழ வந்திருக்கக்கூடிய
சகோதர சகோதரிகளே, இந்த ஊராட்சியினுடைய பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன் இங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய் என்று பெரியோர்கள் கூறியதற்கு ஏற்ப உங்களுக்கு ஒரு அருமையான குரு கிடைக்கின்றார். வாத்தியார்னு சொல்லாதீங்க, ஆசிரியர்னு சொன்னது கூட கொஞ்சம் குறைச்சிக்குங்க. குரு என்ற ஒரு ஸ்தானத்தில் அவர் இருந்து உங்களை உருவாக்கி இருக்கின்றார். இந்த உருவாக்கியதற்கு எங்கள் கிராமத்திலிருந்து மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து அவருக்கு பல நூறு பேர்களை அவர் தயாரிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆசிகள் வழங்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் மனதில் நிறைய வேண்டும். நீங்கள் காட்டுகின்ற அன்பும் மரியாதையும் பற்றும் பாசமும் அவருக்கு இன்னும் வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக அமைய இந்த கிராமத்தின் சார்பாகவும் வள்ளி கும்மியினுடைய குழுவினர் சார்பாகவும் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நல்கிய இந்த கிராமத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வருகை புரிந்திருக்கின்றவர்கள் இந்த குரு என்ன சொல்லியிருக்கின்றாரோ நேற்று, அதன்படி நீங்கள் வரிசையாக நில்லுங்கள். ஒருவரை பார்த்து இன்னொருவர் செய்ய வேண்டாம். உங்களுக்கு தெரிந்ததை சரியாக செய்யுங்கள். பக்கத்தில் இருக்கின்றவர் தவறாக செய்தால் உங்களையும் அந்த தவறே செய்ய தூண்டும். எனவே ஒரு கலையை கற்றுக்கொண்டோமே என்றால் அந்த கலையின் வழியே தான் நாம் செல்ல வேண்டும். எனவே தைரியமாக எல்லோரும் முன்னாலும் சிறப்பாக நிகழ்ச்சியை துவக்குங்கள். உங்களை வீடியோ எடுக்கின்றார்கள், யூடியூப் எடுக்கிறார்கள், தினமலர் செய்தித்தாளில் இருந்து வருகை கொண்டிருக்கின்றார்கள். இத்தனை பேர்களுக்கும் நீங்கள் பெருமையை வர வேண்டும் என்றால் இந்த முள்ளுப்பாடி கிராமத்தில் அதிர்வேட்டை போல உங்களுடைய நிகழ்ச்சிகள் இருக்க வேண்டும். எனவே உற்சாகமாக மகிழ்ச்சியாக நல்ல முறையில் செய்யுங்கள் என்று உங்கள் அத்துணை பேர்கள் இங்கே இருக்கின்ற அத்துணை பேர்களின் சார்பாகவும் ஐயா அவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற செய்தமைக்காக நன்றியை கூறி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பான ஒரு வரவேற்புரை நல்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது அந்த முருகப்பெருமானின் அருளோடு அந்த வள்ளியம்மன் ஸ்ரீ வள்ளியம்மன் கோயில் கும்மியானது நாடகமாக ஆடலாகவும் பாடலாகவும் இப்பொழுது அரங்கேற்றப்படுகிறது. நன்றி, வணக்கம். இந்த வரிசை யாராவது சரியில்லைன்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். வரிசையெல்லாம் கரெக்டாக நிற்கிறீங்களான்னு பார்த்துங்க. கம்ஃபர்டபுள் இல்லைன்னா சொல்லிடுங்க. கம்ஃபர்டபுள் இல்லைன்னா சொல்லுங்க. யாரும் எக்காரணத்தை கொண்டும் தங்களுடைய இடத்தை விட்டு எங்கும் செல்லக்கூடாது. தனி இடம் வேணும்னா ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட். கை தூக்குனீங்கன்னா உங்க இடத்துக்கே கூட கொடுப்பாங்க. ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி ஜென்ஸ் லேடிஸ் தனியாக அங்கே லைட் வசதியுடன் அரேஞ்ச் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அப்படி ஏதாவது சொன்னால் நீங்கள் போயிட்டு வந்துக்கலாம். நன்றி. குணால் ஐயா அவர்கள் முன்பாக, குணால் அனைவரும் முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முன்னாடி நின்றுக்கலாம். விட்டுலாங்க அங்கே நின்றுட்டாங்க. இன்னொரு லைன் வேணுங்களா? தினம் தான தினம் தானே
தானே நன்னார் தினம் தானே நன்னா செய்தார் தன்ன நன்னார் தினம் தானே நன்னார் தினம் தான நன்னார் தினம் தானே நன்னா நன்னே நானா நன்னா நன்னே நானே நன்னா நன்னே நானா நன்னே நானே நன்னா நன்னே நானா நன்னே நானே நன்னா நன்னே நானா நன்னே நானே நன்னா யார் முத்தியோதி தனவீராய முதல் முக்கண்ணாருடன் தன்மகனாம் தினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாமையார் முத்தியோதி தனவீராய முதல் முருகசரஸ்வதி எங்கூரம் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாமையார் தேவரி தேவர் போற்றாரும் நாமாடிவோம் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாமையார் வேறுவினை தேவரி தேவர் போற்றாரும் நாமாடிவோம் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானே நன்னாம் சமர தொழில் சீட்டிருப்பாய் புகழ் யாரை புகழே பொன்னாடுவாய் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாம் செய்தார் சமர தொழில் சீட்டிருப்பாய் புகழ் யாரை புகழே பொன்னாடுவாய் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாம் நன்னே நானா நன்னாதே நானே நன்னாம் நன்னே நானா நன்னா நன்னே நானே நன்னாம் நன்னே நானா நன்னா நன்னே நானே நன்னாம் நன்னே நானா நன்னா நன்னே நானே நன்னாம் செய்தார் வில்வமர தொழில் சீட்டிருப்பாய் குரல் விக்ரவியாய பொன்னாடுவாய் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாம் செய்தார் வில்வமர தொழில் சீட்டிருப்பாய் குரல் விக்ரவியாய பொன்னாடுவாய் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாம் நன்னே நானா நன்னே நானே 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 நன்னாம் செய்தார் தொந்திவாய துங்காரி மூதாரே முதல் சொல்லுகிறோம் வள்ளி பாரதத்தையம் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாம் செய்தார் தொந்திவாய துங்காரி மூதாரே முதல் சொல்லுகிறோம் வள்ளி பாரதத்தையம் செய்தார் தனநன்னாதினம் தானே நன்னாதினம் தானநன்னாதினம் தானே நன்னாம் நன்னே நானா நன்னே நானே நன்னாம் நன்னே நானா நன்னே நானே நன்னாம் நன்னே நானா
தான நன்னா தினம் தானே நன்னா தன்ன நன்னா தினம் தானே நன்னா தான நன்னா தினம் தானே நன்னா தாத்தையோ பேரோ தாரைய தாரைய தருணை இந்த பிரகாரம் அந்த முழு கடவுளாகிய விநாயகர் துதியை முடித்துவிட்டு இந்த கதைக்கு கருப்பராய் விளங்கக்கூடிய அந்த ஆறுமுகனை தரிசிக்கிறது எப்படி என்றால் அந்த லிங்கை போட்டு
பார்வையாளர் வாத்தியார் பார்வையாளர் கைதரலான்னு சொல்லுங்க. பேசக்கூடாது, பேசாம இந்த பிரகாரம் அந்த நம்பிராஜனும் நபி மோகினியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அந்த நகரின் சிறப்பை சொல்கிறது எப்படி என்றால் இங்கே வா. na
அதை பார்த்து வாயில் நடனம் பட்சிகளின் தோடும் பட்சிகளுடன் மிருகம் மிச்சையுடன் தேடும் தன்ன நன்னே நானும் நன்னே நானே நன்னே நானா நானே நானே நன்னே நானே நன்னே நானா வேத மோதல் வருகின்ற மாதவர்கள் கூட்டம் வேணும் என்ற கவிவாட விட்டான்கள் ஏற்றாம் நன்ன நன்னே நன்னே நானே நன்னே நானா நானே நானே நன்னே நானே நன்னே நானா இந்த கூடியான முழு பாடி நகர்கினையா எவரை பதல்லையா இந்த நகர்கினையா நன்ன நன்னே நானே நானே நன்னே நானா நானே நானே நன்னே நானே நன்னே நானா இந்த கூடியான முழு பாடி நகர்கினையா எவரை பதல்லையா இந்த நகர்கினையா நன்ன நன்னே நானே நானே நன்னே நானா நானே நானே நன்னே நானா தருகிறது. அப்படியே வரிசையில் நிற்கவும். யாராருக்கு தண்ணி வேணும்னா ஜஸ்ட் ரைஸ் வருங்க, அங்கேயே இருங்க, பக்கத்தில் பேச வேண்டாம், பேசாதீங்க, அமைதியாக நில்லுங்க. தண்ணி ஓகே சிரம் மாமா லைவ் அனைவரும் வட்டத்தில் வர வேண்டும். வட்டம் தண்ணீர் குடித்த பிறகு தண்ணீர் குடித்த பிறகு வட்டம் பெரியவர் நம்ம அப்படி இருக்கோம். அங்கே ஆப்போசிட்ல வரலாம், அப்படி ஒரு லைன் வர வேண்டும். குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிறோம். அதை சுற்றி லேடிஸ் வந்து இன்னொரு 2 வட்டம் நில்லுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் பாய்ஸ் குட்டி பாய்ஸ் வந்து உள்ள விட வேண்டும். அடுத்த இன்னொரு பக்கம் வெளியில் நிற்க வட்டமாக இடது காலை முன்னாடி வச்சு நில்லுங்க. தண்ணி குடித்த பிறகு பாய்ஸ் தனியா அந்த கிரவுண்டில் நிற்க வேண்டாம். கேர்ள்ஸ் இந்த பக்கத்தில் தண்ணி இங்க இருக்கு. 2 பேரும் தனித்தனியாய்த்தான் நிற்க வேண்டும். வட்டம் நீள் வட்டமா இல்லைங்க, நல்லா வட்டத்தை ஃபில் பண்ணிடுங்க. இடது காலை முன்னாடி வச்சு இல்லைங்க. கேட்டாங்களே பேச வேண்டாம், யாரும் பேசாதீங்க. யாராவது தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா குடிச்சுக்கலாம். பின்னாடி வந்து வட்டம் ரவுண்டு சின்ன வட்டமா போகுது. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் முட்டாம நிக்கணும். அதனால ஒன்னா பின்னாடி வாங்க, ரவுண்டு பெருசாகு. தள்ளி தள்ளி நெல்லை சாமி. இந்த 2வது வரி கேப் இல்லாம நிக்கணும். ஆப்போசிட்ல வருவாங்க. இடையில கேப் இல்லாம 2வது வரியில் நிக்கிறவங்க ஆப்போசிட்ல வர வேணும். இந்த பிரகாரம் அந்த சிட்டில் இருக்கக்கூடிய குறவர்களும் மற்றும் உண்டான பொதுஜனங்களும் அந்த வேலிமலை சாரலைக்கு சென்று
வள்ளி கிழங்கெடுக்கிறது எப்படி என்றால் தத்தோம் தவிரோம் தாதைய உங்களை இல்லை முன்னாடி கவியர் சொல்லாம சொல்லு சொல்லமா சொல்லு சொல்லமா சொல்லு குரத்தியாரு ஐலல்லா குரத்தியாரு சொல்லமா சொல்லு தங்கை மாறு சொல்லமா சொல்லு உடைத்தீயே எடுங்கம்மா எடுங்கம்மா சொல்லமா சொல்லு புகழம்பாடோ போட்டுங்கம்மா நானே சொல்லமா சொல்லு சொல்லமா சொல்லு அந்த முள்ளு ஊர்ந்தவனா ஐயெல்லாம் ஊர்ந்தவனா சொல்லு அவரவராயே கிழங்கெடுத்தார் சொல்லமா சொல்லு சொல்லமா சொல்லு சொல்லமா சொல்லு என்ன சத்தோ வாழேங்கம்மா ஐலல்லா வாழேங்கம்மா சொல்லமா சொல்லு எங்காலம்மா கொண்டு செல்வோம் நானே ஐலல்லா நானே சொல்லமா சொல்லு சொல்லமா சொல்லு சூரியன் போல் தோன்றியா சொல்லமா சொல்லு சொல்லமா சொல்லு உங்க இரண்டு பால் சுரக்க சொல்லமா சொல்லு வயதுமாகி சொல்லமா சொல்லு ஓடியாடி ஆடி சொல்லமா சொல்லு
தமிழை ஏல கட்டோணந்தாள் தான நன்னாரே நானே நன்னா ஐலல்லா நானே நன்னா சொல்லமா சொல்லி நானா நானே நன்னா வாழ்ந்தே நாளையில ஐலல்லா நாளையில சொல்லமா சொல்லு வடிவிலே பேரும் வைத்தாள் தான நன்னாரே நானே நன்னா ஐலல்லா நானே நன்னா சொல்லமா சொல்லு நானா நானே நன்னா வாழ்ந்திர கோரே நாளையில ஐலல்லா நாளையில சொல்லமா சொல்லு வடிவேலே அருளாரே நான நன்னாரே நானே நன்னா ஐலல்லா நானே நன்னா சொல்லமா சொல்லு நானா நானே நன்னா சோந்தரிகிட சோ மீண்டும் வரிசை இந்த பிரகாரம் அந்த நம்பிராஜனுக்கும் நங்கை மோகினிக்கும் 7 ஆண் குழந்தைகள். அதனால் ஒரு செய்தியிலேயே என்று அந்த தெய்வை தங்களை வேண்டி புலம்பினார்கள். பிறகு அந்த காட்டுக்கு சென்று வள்ளி கிழங்கெடுக்கும் பொழுது அந்த குருமார்களும் மற்றும் உண்டான போஜனங்களும் கிழங்கெடுக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை ஒன்று ஒரு வள்ளி கொடி மேலே அழுது கொண்டிருந்தது. பிறகு அதை எடுத்துக்கொண்டு அந்த நம்பிராஜனும் நங்கை மோகினியும் சிறப்பாக வள்ளி என்று பெயர் செய்து வளர்த்து வருகிறார்கள். பிறகு அந்த வேலிமலை சாலைக்கு சென்று அந்த பொதுஜனங்களும் மற்றும் முன்னாள் குழுமார்களும் காடு வெட்டி திணை விதைக்கிறது எப்படி என்றால் தரிசை பயிர்முறை
ஓ நானே நன்னே நானே நானே நன்னே நானே நன்னா நானே நன்னா மணி விழித்து அணிக்கின்றதை பதினறி மாமயில்கள் வந்தளிக்க தனம் நன்னே நானே நன்னா ஓ நானே நன்னே நானே நானே நன்னே நானே நன்னா நானே நன்னா கைதா குணமுடைய அன்பெடுத்து அவரைய ஓடி மூலிகை பாடம் விட்டார் கைதா தனம் நன்னே நானே நன்னா ஓ இந்த பிரகாரம் அந்த திணைக்கடவுடன் வளர்ந்து ஓடியபடியால் அந்த குறவர்களும் மட்டுமுண்டான பொதுஜனங்களும் அந்த வேலுமலை சாவலைக்கு சென்று பள்ளி பரன் சோடிக்கிறது எப்படி என்றால் தத்தோம் தகுதியோம் தாழைய தாழைய தருகிறே நன்னே
ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல பருத்தவும் இல்லா நீ வைத்தால் அம்மன் பாதம் வைக்க நீ வைத்தால் அவள் பொருத்தமுள்ள கவன் கோத்து அங்கே பொங்கமோடன் வீரல் கோத்தார் செய்தா நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல ஏழைங்களே நல்ல பச்சை கல்வால் தீரமா அவள் தரணி எங்கும் ஓடி தீரட்டி அந்த தையல் வள்ளி மரங்கடிக்கான் செய்தான் நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல ஏணி மீதில் பாதம் வைத்தான் அம்மன் ஏறவுமே மடகு வைத்தான் அவள் தினமுடனே பரநேறி அங்க சிந்தை மகிழ்ந்தே இருந்தால் செய்தான் நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல திக்கதிசை பாத்திடுவார் அம்மன் தெய்வங்களை கும்பிடுவார் அவள் பக்குவமாய் பரநேறி அந்த பாவை வள்ளி குணம் காத்தாள் செய்தான் நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல வள்ளி தினை குணம் காக்க அங்கு மலர்களிர்கள் மிகச் சிறக்க அவள் வேலி மலை தூற்றியேதான் அங்கு வேவுடன் வந்தாரே முனிவர் செய்தான் நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல வந்த முனிவர் நீரில் இருக்கும் வள்ளியை கண்டே மகிழ்ந்து இவள் எந்தை மதியோ ரதியோ இவ விளம்ப வந்த ஜானகியோ செய்தான் நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல ஜானகியோ பார்வதியோ அம்மன் தையல் சொன்ன மாமயிலோ மேனகியோ ஊர்வசியோ அவள் மின்னலோரி மாமயிலோ நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா நல்ல சித்திரத்திலே அழகி அவள் தீப்புணத்தை காத்தாளே அவள் அத்தன் துணை தானே இணைந்து பள்ளி அன்போடனே குணம் காத்தாள் நன்னே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா ஓ நானே நானே நன்னா நன்னே நானே நன்னே நானே நன்னா தாம் தாளைய தாளைய சரிகளை தீக்கோளவரம் அனைவரையும் வரவேற்கின்றோம். லைவ் ரெக்கார்ட் போட முடியுங்களா? லைவாக போகிறது கஷ்டம். சேட்டலைட் போயிட்டு வரணும், இல்லாட்டி அவ்வளோ தூரம் வயது அப்படியே கேமராவிலேருந்து நீங்கள் லைவ் போடணும். இதில் வேணால் லைவ் போடுறீங்களா? அந்த மாதிரி வேணால் லைவ் போடலாம், ஈஸியாக இருக்கும். இல்லை சேனலில் போடுறீங்க. தண்ணி யாராவது போயிருந்தா ஜஸ்ட் ரைஸ் வருங்க. இந்த கேப்ல எல்லாம் தண்ணி குடிச்சுங்க. வரிசை நேரம் இல்லைங்க. எல்லா டைரக்ஷன்லயும் வரிசை ஒரே மாதிரி இருக்கணும். பேச வேண்டாங்க, யாரும் பேசாது.
நமது குமிக்கலைஞர் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். தயவு செய்து யூனிஃபார்ம் இல்லாமல் இருப்பவர்கள் சற்று முன்பாக வர வேண்டும். அரங்கிலிருந்து கண்டிப்பா அரங்கேற்றத்துல யூனிஃபார்ம் இல்லாம கண்டிப்பா நீங்க இந்த பக்கம் வந்துட வேண்டும். அப்புறத்தில் வர வேண்டும். நான் வரிசை ஏற்படுத்திங்க. தண்ணி குடிச்சுட்டு அப்படியே வரிசை நில்லுங்க. வரிசை எங்காவது விட்டு போயிருந்துச்சுன்னா கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. தயவு கூர்ந்து அனைத்து கும்மி கலைஞர்களும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அந்த வேலுமலை சாலையில் உள்ள புறமார்களும் மற்றும் உண்டான பொதுஜனங்களும் அந்த பரன் சோடித்து அங்கே நாங்கள் பிரவேசிக்கிறவர்கள் எப்படி என்றால் நாராயண, நான் நாராயணராக இருந்து இன்றைக்கு எந்தவித கலகமும் அகப்படவில்லை. நான் காலையில் எழுந்து ஸ்நானம் முதலிய ஜபதாபங்களை முடித்துக் கொண்டு ஆதியில் கையிலக்கை ஜபதாபங்களை முடித்துக் கொண்டு எனது கரத்தில் 21 நரம்புடன் கூடிய இப்பெரும் ஆளியை தாங்கி வழக்கம் போல் கஜமுக சங்கீர்த்தங்களை முடித்துக் கொண்டு ஆதியில் கைலங்கரி சென்று அங்கு சொல்லென்னும் பர்வத ராஜகுமாரியை பார்த்து அன்னருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பெற்றும் வானுலகம் கொண்ட கங்கை வேணியை தரிசித்து அன்னருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்றும் எனது தந்தையாகிய சதுர்முகநாதனை பணிந்து அன்னருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்றும் இன்னைக்கு எந்தவித கலகமும் ஆகப்படவில்லை. எனது சிரமானது 1000 பிளவாக போய்விடுமோ? இந்நாரதற்கா இச்சாபம் அது இருக்கட்டும். இந்த வனத்தை மிதித்தவுடன் என்றுமில்லாத மனம் உற்சாகம் அடைகிறது. யோசிக்கையில் ஏதேனும் விசேஷம் இருக்கும் போல் தெரிகிறது. நல்லது, இந்த வனத்தை இன்னும் நன்றாக சுற்றி பார்ப்போம். சோலை சிங்காரமே சொல்லவே கம்பீரமே, சோலை சிங்காரமே, 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 நலரளி மல்லிகை பூ முல்லையுடன் ஜாதியோ, நல்லரளி மல்லிகை பூ முல்லையுடன் ஜாதியோ, செல்வ மாறி கொழுந்து செல்வந்தி பூஜோதியோ, செல்வ மாறி கொழுந்து செல்வந்தி பூஜோதியோ, சோலை சிங்காரமே சொல்லவே கம்பீரமே, சோலை சிங்காரமே, சோலை சிங்காரமே சொல்லவே கம்பீரமே, சோலை சிங்காரமே. அதோ அந்த பெண்மான்கள் தன் மதனையுடன் பசும்புல் தரையில் துள்ளி ஓடுவதை பார்க்கையில் என்ன ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. மான்மாரை பன்றி சிங்கம் மதலையுடன் ஆனந்தோ, மான்மாரை பண்ணி சிங்கம் மதலையுடன் ஆனந்தோ, மண்ணில் புல் மேய்வதெல்லாம் எண்ணில் எனக்கு ஆனந்தோ, மண்ணில் புல் மேய்வதெல்லாம் எண்ணில் எனக்கு ஆனந்தோ, சோலை சிங்காரமே சொல்லவே கம்பீரமே, சோலை சிங்காரமே, சோலை சிங்காரமே சொல்லவே கம்பீரமே, சோலை சிங்காரமே. இந்த வனத்தை பார்க்கையில் தவரிசிகள் நவரிசிகள் அமர்ந்து தவம் செய்யும் மனோரமியமான இடம். தவரசி மகாரசி
தவம் செய்யும் சோலையோ பவரிசி தவம் செய்யும் சோலையோ தக்கவாடி காட்சிதார இன்று நல்ல வேலையோ தக்கப்படி காட்சிதர இன்று நல்ல வேலையோ சோலை சிங்காரமே சொல்ல வெக கம்பீரமே சோலை சிங்காரமே தோலை சிங்காரமே சொல்ல வெகு கம்பீரமே தோலை சிங்காரமே என்று அந்த நாகமணிகள் வந்து அந்த வள்ளியை ஆலோலம் என்ற சத்தத்துடன் கிளிவெட்டி கொண்டிருக்கும் அந்த வரத்திற்கு வந்த அருகில் சென்று இந்த வரத்தினுடைய அழகை வர்ணித்துவிட்டு பிறகு அந்த வள்ளியின் அருகில் சென்று கண்மணி நீ யார், உன்னுடைய பெயர் என்ன, உன் தாய் தந்தையின் பெயர் என்ன, உங்கள் நகரம் யாது என்பதை எல்லாம் சற்று விளக்கமாக கேட்கின்றோம். எப்படி என்றால் சுந்தரியை என்னவானோ கண்ணில் வந்து மாறுதையா காரணம் எதுவோ சொல்ல சுந்தரிய எந்தவனோ தன்னில் வந்து மாறுதையா காரணம் எதுவோ சொல்லு வாழை தாழுவாம் தண்ணில் அமணிய நீங்கள் இந்த வனத்தில் இருப்பார் என்ன பகையனுக்கு சொல்லும் என்ன தந்தையாய் எதுவோ தாயே சொல்லாதேனோ கிணதன கூறாதேனோ வாழை பாடுவாம் தானே அமரிய நீங்கள் இந்த மனசில் இருப்பது என்ன எனக்கு சொல்ல வேண்டாம் ஆறு 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 பேர் தான் பின்னாடி கொஞ்சம் நல்லா தள்ளி இடம் விட்டு நில்லுங்க. நம்மளுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு அருமையான ஸ்டேஜ் அமைச்சிருக்காங்க. அதனால் பின்னாடி இடைவெளி விட்டு முன்னாடி ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சில பேர் ஃபீல் பண்ணுறதுனால
நல்லா கொஞ்சம் பின்னாடி போய் ரிலாக்ஸாக இல்லைங்க. நல்லா கை முன்னாடி பின்னாடி கை வச்சு பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும். அவ்வளோ இடம் இருக்குது. நம்ம அந்த இடத்துல சும்மா தான் இருக்க போகிறோம். நல்லா களம் ஃபுல்லாக நின்று ஃப்ரீயாக ஆடுனா நல்லா இருக்கும். யாருக்கு எந்த இடையூறும் இருக்காது. தயவுசெய்து கலைஞர்கள் அனைவரும் தங்களுடைய இடத்தை நிரப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்மணி வள்ளி, உன்னை பார்த்தால் பருவம் உடைந்த உருவம் தெரிகிறது. உன்னுடைய கழுத்தில் மான்மியம் இல்லாததால் உனக்கு இன்னும் மனமாகவில்லை போல் தெரிகிறது. ஆதலால் இச்சிறு வயதில் உன்னுடன் கூடி கொஞ்சம் விளையாட அச்சிறு குமரனையே மனம் உருவாயாக. கேவலம் ஒரு பிச்சைக்காரனின் மகனையா நான் மணப்பது? கண்மணி, அந்த அருமாமுகனின் அருமை பெருமைகளை தெரியாது போல் தெரிகிறது. தெரிவிக்கிறேன் கேளும். தெரிவிப்பும் நாரதே அந்த சிறு குமரனை வர முடியாமல் வீணால் ஏன் ஒரு குருவனை மறந்து கெட்டு போகிறாய்? அப்படி என்றால் அதை நிறுத்தி காமி நாளரே. அப்படி என்ன வள்ளியிடம் எவ்வளவு தர்க்கமாக முடியாததால் வள்ளியை போல ஒரு மனவெழுதி கொண்டு வந்து சுப்பிரமணிய
தண்ணி வேணுங்க, கை தூக்குங்க. அப்படி அந்த நாரத முனிவர் அந்த மணியை போல ஒரு மடல் எழுதி கொண்டு வந்து அங்கு வரும்பொழுது வேலுனை காவலில் சுப்பிரமணிய பிரவேசிக்கிறது எப்படி என்றால் திருச்சி திரி சிங்காரம் என்னும் அந்த முத்தொகைக்கு ஒருங்காய் விளங்கக்கூடிய ஸ்ரீ கைலாசபதி முதல்கண் பொறியிலிருந்து அவதரித்து துஷ்டனுக்கு இணங்க சிஷ்ட பரிபாலகனின் பொருட்டு அந்த 6 முகத்துடன் கூடிய ஞான சக்தி அமைய பெற்று தேவர்களுக்கு அஸ்தமம் அளித்து சேனாதிபதி என்று பட்டம் பெற்று அடியலுக்கு அருள்வரிந்து அவதார மகிமை விளங்கை கைலாச மலையில் வீட்டிருக்கின்ற
சுவாமி. மங்களம் உண்டாகட்டும் நாரத முனிவரே. நாரதரே, சுவாமி. நீ பூலோகம் எங்கும் சுற்றி எமது திசையை நோக்கி வரும்போது கண்ணே என்றும் கண்மணியே என்றும் ஏதோ வர்ணித்துக் கொண்டு வந்தாயே, அது யாது காரணம் நாரத முனிவரே? சுவாமி, நான் சுவர்க்கம், அத்திரம், பாதாளம் என்று சொல்லக்கூடிய 3 லோகத்திலும் இல்லாத ஒரு பேரழகியை கண்டேன். அவர் அழகை வாயால் சொல்ல முடியாமல் இதோ ஒரு மணலாக எழுதி கொண்டு வந்திருக்கிறேன். சற்றும் தாங்கள் நேற்றத்தில் பாரும் சுவாமி. ஆஹா, இவள் என்ன ஒரு பேஸ், என்ன ஒரு ஐயாரம், என்ன ஒரு சிங்காரம், என்ன ஒரு வடிவம். இவள் எனக்கு ஏற்ற மங்கைதான். இவர்களை காண வேண்டும் என்றால் என்ன ரூபாமணியம் எடுத்து செல்ல வேண்டும் நாரத முனிவரே? ஆனால் கேளும் சுவாமி, அந்த வள்ளியை காண வேண்டுமானால் தாங்கள் 6 முகத்தையும் மாற்றி அதேபோல மையையும் விட்டு ஒரு பெரிய வீர வேடுவை போல் வில்லமும் தாங்கிக் கொண்டு அந்த வேடுகளை சாலைக்கு சென்றால் அந்த வள்ளியை காணலாம். அவ்வாறு வேடம் அடைந்து என்னால் அந்த காரணத்துக்கு செல்ல முடியுமா நாரத முனிவரே? தாங்கள் நினைத்தால் நடக்காதது ஒன்றுமில்லை. வெற்றியுடன் திரும்பி வாருங்கள் சுவாமி. அப்படியே செல்வோம். அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். சற்று இடைவேளை தேநீர் அருந்திய பிறகு மீண்டும் நிகழ்ச்சி தொடரலாம். அவரிடத்தில் அப்படியே